எம்எஸ்ஜி எம்எஸ்ஜி மோனோசோடியம் குளுக்கமேட் அப்படின்னு இதுக்கு பேர். ஆனால் இதை முழுசாக எந்த பேக்கெட் உணவுகள்லையும் போடுறதில்ல, எம்எஸ்ஜி மட்டும்தான் போடுவாங்க. அப்படின்னா என்ன? பலருக்கு தெரியாதது, பலருக்கு ஒன்றுமே தெரியாது, கொஞ்சம் சிலருக்கு தெரியும், அவ்வளோதான். அப்படிப்பட்ட இந்த எம்எஸ்ஜியை தான் நம்மளுடைய பேக்கெட் தின்பண்டங்கள், பேக்கெட் உணவுகள் எல்லாத்துலேயுமே சேர்ப்பாங்க. எதற்காகனா இது ஒரு வகையான புளிப்பு சேவரி டேஸ்ட்டை நமக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த உணவுடைய சுவையை தூண்டும், சுவையூக்கியாக பயன்படுது. கரெக்டாக எம்எஸ்ஜின்னா என்ன சொல்லலாம்னா, இட் இஸ் அ ஃப்ளேவரிங் என்ஹான்சர்னு சொல்லலாம். வாசனையை தூண்டும், உணவினுடைய சுவையை அதிகரிக்கும். நான் பொதுவாகவே உணவு வகுப்புகளில் என்ன சொல்லுவேன்னா, நம்ம எல்லோரும் நாக்கைத்தான் திட்டுறோம், நாக்கை முதல்ல திட்டாதீங்க, மூக்கை திட்டுங்கன்னு சொல்லுவேன். மூக்கு சரியான வாசனையை கொடுத்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நாக்குக்கு போயிடும். மூக்கு தப்பான வாசனையை கொடுத்ததுன்னா உணவு வேண்டான்னு நாக்கு சொல்லிடும். ஸோ அந்தளவு மூக்குக்கு இடம் கொடுக்கறது தான் இந்த எம்எஸ்ஜி. இந்த எம்எஸ்ஜி மோனோசோடியம் குளுக்கமேட் இல்லாத உணவுகளே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். சரி, அப்போ ஏன் நம்மளுடைய உணவுகளில் இதை இருக்குது, இது ஏன் தடை செய்யலை அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம். பல நேரங்களில் நம்மளுடைய உணவு கெட்டு போகாமல் இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், அதே நேரத்தில் அதிக அளவு விற்பனைலாம் செய்யணும்னா நம்ம அதில் சில பல கெமிக்கல் அப்படி நம்ம சேர்த்து தான் ஆகும். வேதிக்கூறுகள், வேதிப்பொருட்கள், வேதி மூலக்கூறுகளை சேர்த்து தான் ஆகணும். அப்படி சேர்க்கக்கூடிய ஒரு தான் இந்த எம்எஸ்ஜி. நாம் விழிப்பாக எப்படி இருக்கணும்னா, நம்ம பிள்ளைங்களுக்கு வாங்குறோமோ நமக்கு வாங்குறோமோ பேக்கெட்டுக்கு பின்னாடி எம்எஸ்ஜி இருக்கான்னு பார்க்கணும். இருந்தது வாங்கிட்டோம் அப்படின்னா இன்னொரு தடவை அதே பேக்கெட் வாங்குறது முன்னாடி கொஞ்சம் இடைவெளி விடணும். இது ஒரு சஜஷன். இன்னும் முக்கியமாக எம்எஸ்ஜி என்ன பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லவே இல்லை. இது உடம்புல என்ன பண்ணணும் தெரியுங்களா? சாப்பிட்ட உடனே தலை சுத்தம், ஒரு மாதிரி மயக்கமாக இருக்கும், பல நேரங்களில் வாந்தி வரும், மயக்கமோட அலர்ஜிக் ரியாக்ஷனும் சேர்த்துக்கும். அந்தளவுக்கு எம்எஸ்ஜி பண்ணுமானா, சில பேக்கெட் உணவுகளை சாப்பிட்ட உடனே நம்ம சொல்லுவோம்ல, ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருக்கும், சோகமாக இருக்கேன், டயர்டாக இருக்கேன். சோகம், லெத்தார்ஜி இதெல்லாமே இந்த எம்எஸ்ஜி பண்ணுற வேலை தான். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கடைசியாக இது பெரிய ஒரு விஷயத்த பண்ணிடுது. இந்த எம்எஸ்ஜி தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கும் அப்படின்னு நேரடியாக யாரும் போய் மோனோசோடியம் குளுக்கமேட்டை சாப்பிட போகிறதில்ல. நம்ம சாப்பிடக்கூடிய அடைத்து வைக்கப்பட்ட தின்பண்டங்கள், நம்ம சாப்பிடக்கூடிய அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொரித்த உணவுகள், நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு சாக்லேட்டுகள், ஸ்வீட்டுகள், இது எல்லாத்துலேயுமே இந்த எம்எஸ்ஜி கலந்துருக்கும். சரிங்களா? ஸோ அப்படியாக தொடர்ந்து அதிகமான அளவு நம்ம சாப்பிடும் பொழுது இது என்ன பண்ணோன்னா நியூரோடாக்சினை ஏற்படுத்தும். நியூரோ அப்படின்னா நரம்பியல், டாக்ஸின் அப்படின்னா நச்சு. அப்போ நரம்பியலுக்கு நஞ்சை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயத்த இந்த எம்எஸ்ஜி செய்யும். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இது பிரெயின் செல்ஸ், அதாவது நம்முடைய மூளையினுடைய செல்களை பாதிப்படைய செய்யும். அப்புறம் போயிட்டு என்ன பண்ணிடும், நியூரான்ஸ், நம்மளுடைய நியூரான்ஸை டேமேஜ் பண்ணும். டேமேஜ் பண்ணி இந்த மூளைக்கும் நரம்பு மண்டலத்துக்கும் தேவையில்லாத ஏதாச்சும் நோயை கொண்டு வந்து சேர்க்கும். இந்தளவு ஆபத்தானதா எம்எஸ்ஜினா? நிச்சயமாக ஆபத்தானது. எதுவுமே அளவாக சாப்பிட்டா பிரச்சனை இல்லை, அளவுக்கு அதிகமாக போகும்பொழுது அது பிரச்சனை தான். ஆனால் பொதுவாக இந்த எம்எஸ்ஜி கலக்கப்பட்ட உணவுகள் சாப்பிட்றவங்க யாருமே அளவாக சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா எம்எஸ்ஜியே எதற்காக கலக்கப்படுது? இது ஒரு ஃப்ளேவர் என்ஹான்சர். இது என்ன பண்ணுது? அந்த உணவுப் பொருளில் வாசனையை அதிகமாக தூண்டக்கூடிய வேலை செய்யும். அது மட்டும் இல்லாமல் சுவையூக்கியாக இருக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஒரு டேஸ்ட்டாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னா அதில் என்ன சுவை இருந்தால் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுங்களா? புளிப்பான, டேங்கியான ஒரு சேவரி சுவை இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படிப்பட்ட உணவுகளை தான் குழந்தைகளும் திரும்ப போய் வாங்கி சாப்பிடுவாங்க. நாக்கில் சாப்பிட்டதுக்கப்புறமா அது ஒரு வகையான புளிப்பு சுவையை தக்க வைக்கும். அது சாப்பிட்டா ஒரு திருப்தியாக இருக்கிற ஒரு மனநிலையை ஏற்படுத்தும். அதற்காகத்தான் இந்த எம்எஸ்ஜிஸை பயன்படுத்தப்படுறாங்க. இது எதுக்காக இவ்வளோ விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உணவில் என்ன இருக்குன்னே தெரியாமல் அந்த உணவுகளை தொடர்ந்து நம்ம சாப்பிட்றோம். சில அவேர்னஸ் கட்டாயமாக உணவு சம்மந்தமாக நமக்கு வேணும். இப்போது எங்களோட ஆன்லைன் வகுப்பில் இப்படியாக தொக்கு வகைகள், மசாலா வகைகள், இன்னும் கேட்டிங்கன்னா குழந்தைகளுக்கான தின்பண்டங்கள், ஸ்வீட்டுகள் நிறைய சொல்லித்தரோம். ஈவன் பழங்களில் வந்து பார்த்திங்கன்னா பதப்படுத்துதல், பழங்கள் மூலமாக நிறைய இன்றைக்கி குழந்தைங்க சாப்பிடக்கூடிய ஜாம், ஜெல்லி, எந்த வகுப்பாக இருந்தாலும் அதில் நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நோ ஆடட் ஃப்ளேவர்ஸ், நோ ஆடட் கலர்ஸ். சரிங்களா? அதே மாதிரி நோ அடல்ட்ரேஷன்ஸ். இப்படியாக செயற்கையான நிறமிகள், செயற்கையான சுவையூட்டிகள், செயற்கையான வாசனை பொருட்கள், அப்புறம் கலப்படம் இல்லாத ஒரு உணவுகளை தயாரிப்பது எப்படி அப்படிங்கிறதான் எங்களோட வகுப்பில் தொடர்ந்து சொல்லித்தரப்படுகிறது. அதன் மூலமாக நல்ல சத்தான, ஆரோக்கியமான, கலப்படம் இல்லாத, எந்த ஒரு வேதிப்பொருளும் இல்லாத உணவுகளை அவங்களும் சாப்பிடலாம், குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். அதே நேரத்தில் அதை விற்பனையாகவும் செய்யும் பொழுது நல்ல ஹெல்தியான, தரமான பொருட்களை வெளியில் விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடியதாக எங்களுடைய ஆன்லைன் வகுப்புகள் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள், நிறைய போஸ்ட் வரும், அப்சர்வ் பண்ணுங்கள். தொடர்ந்து வரக்கூடிய உணவு ட்ரைனிங்கில் கலந்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். நன்றிகள்.